Hello friends, நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா Amazon Prime Video உடைய சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி நம்ம கேன்சல் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா Amazon Prime Video உடைய சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம எப்படி வாங்குறது அப்படி நான் ஒரு வீடியோ செப்பரேட்டாவே போட்டுருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அந்த வீடியோவை நீங்க ஃபுல்லாவே பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆல்ரெடி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாதவங்களுக்கு அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஆல்ரெடி சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கவங்களுக்கு எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடைசியில் எப்படி கேன்சல் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த செப்பரேட்டாக ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டன் அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அமேசானுடைய ஷாப்பிங் ஆப். என்னடா நீங்கள் ப்ரைம் வீடியோக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு ஷாப்பிங் ஆப்புக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அமேசானுடைய ப்ரைம் மெம்பர்ஷிப்புக்கு கீழே வர்ற ஆஃபரில் ஒன்று தான் அமேசான் ப்ரைம் வீடியோ, அமேசான் ப்ரைம் மியூசிக், இந்த மாதிரியான எக்கச்சக்க ஆஃபர்ஸ் எல்லாம் வருது. ப்ரைம் மெம்பராக நீங்கள் இருந்தால் மட்டுமே தான் அது எல்லாமே நீங்கள் டிஃபால்ட்டாகவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ப்ரைம் மெம்பர் ஆகிட்டோம் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா Amazon.in அப்படின்னு சொல்லிட்டு கீழே ப்ரைம் அப்படி ஒரு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ப்ரைம் மெம்பராக இல்லை, ஆல்ரெடி நீங்கள் ப்ரைமுக்கு ரீசார்ஜ் பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட்டு தடவையாக பண்ணுறீங்க அப்படின்னா அமேசான் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த அமேசான் ப்ரைம் மெம்பர்ஷிப்பை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மேலே இருக்கிற அந்த 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யுவர் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் ப்ரைம் மெம்பர்ஷிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதாக இருக்குது மேனேஜ் ப்ரைம் மெம்பர்ஷிப். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்குள்ளே ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆனோன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு உள்ளது சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ப்ரைம் மெம்பர்ஷிப்பாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பெனிஃபிட்ஸுக்கு கீழே வர்றது தான் அமேசான் ப்ரைம் வீடியோ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸில் வந்து ஃபாஸ்ட் டெலிவரி, ப்ரைம் வீடியோ, ப்ரைம் மியூசிக்கு, ரிவார்ட் பாயிண்ட்ஸு, அப்புறம் ப்ரைம் ரீடிங் ஆர்டிக்கிள், அப்புறம் ப்ரைமுடைய ஏர்லி ஆக்சஸ். அதாவது ஒரு பெரிய சேல் நடக்குதுன்னா 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த சேல் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இந்த மாதிரியான ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாத்துக்குமே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா எலிஜிபிலிட்டியாக இருப்பீங்க. ஓகே, அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா மெம்பர்ஷிப் இன்ஃபோ கொடுத்துருப்பாங்க. மெம்பர்ஷிப் இன்ஃபோவில் நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு மந்த்லி ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும். அதாவது நான் பார்த்தீங்கன்னா 129 ரூபீஸுக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரினிவல் டேட் கொடுத்துருப்பாங்க. அதாவது அடுத்த மாதம் 6ஆம் தேதி எனக்கு வந்து இந்த பிளான் வந்து ரினிவல் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு வந்து என்னுடைய கார்ட்லேருந்து அமௌண்ட்டை எடுத்துருவாங்க. நீங்கள் இன்கேஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டுமே எங்கேயுமே சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் பிஃபோர் ரினிவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஏன்னா உங்களுடைய ப்ரைம் மெம்பர்ஷிப் வந்து ரினிவல் ஆகிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் கொடுப்பாங்க, இதை ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா. கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எண்ட் மெம்பர்ஷிப் அண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து வேறு ஒரு பேஜுக்குள்ளே ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆனோன்னா பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு எண்ட் யுவர் மெம்பர்ஷிப் அப்படின்னு வருது. கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கீப் மை மெம்பர்ஷிப், எனக்கு மெம்பர்ஷிப் வேணும். அப்புறம் கண்டினியூ டு கேன்சல், எனக்கு மெம்பர்ஷிப்பை இப்போவே கேன்சல் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிமைண்ட் மீ லேட்டர், என்ன அப்புறமா ரிமைண்ட் பண்ணுங்கள். அதாவது ரிமைண்டர் நம்ம ஆக்டிவேட் பண்ணோன்னா 3 நாளைக்கு முன்னாடி உங்கள் பிளான் வந்து முடிய போகுது அப்படின்னு அது ரிமைண்டர் போட்டுரும். இப்போ நம்ம வந்து மெம்பர்ஷிப்பை இப்போ கேன்சல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கண்டினியூ டு கேன்சல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கண்டினியூ டு கேன்சல் கொடுத்தோன்னா அடுத்த பேஜுக்குள்ளே போவோம். அடுத்த பேஜுக்குள்ளே போனோன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும், கன்ஃபார்ம் மெம்பர்ஷிப் கேன்சலேஷன். இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து தெளிவாக இதை வந்து படிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து முக்கியமான ஸ்டெப்ஸ் இது. இதில் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆன் October 6, 2020, அதாவது ஒரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் 129 ரூபீஸுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம். அதை வந்து அடுத்த மாதம் 6ஆம் தேதி நமக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணால் போதுமா, இல்லை வந்து இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிட்டு உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் ரீஃபண்ட் வாங்க விரும்புகிறீங்களா அப்படின்னு 2வது ஆப்ஷனில் கேட்டிருக்கு. எய்தர் ஆர் டைப், ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் உள்ளதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாத டியூரேஷனில் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் தேதி வரைக்கும் அது இருக்கும். அதாவது அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இந்த மாதம் செப்டம்பர் 6 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மெம்பர்ஷிப் அப்படியே இருக்கும். மெம்பர்ஷிப்பை நீங்கள் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எந்த கார்டு நீங்கள் கொடுத்துருங்களோ அது மூலமாக அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிரும். இல்லைன்னா இதை நீங்கள் எண்ட் பண்ணிட்டீங்க அடுத்த மாதம் 6ஆம் தேதி எண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எந்த ஒரு சார்ஜஸுமே உங்களுக்கு அமேசான் பிரைம் தரப்புலேருந்து எடுக்கவே மாட்டாங்க. அதாவது ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எண்ட் நவ். இப்போவே எண்ட் பண்ணோம் அப்படின்னா யுவர் பெனிஃபிட்ஸ் வில் பி எண்டட் இமீடியட்லி அண்ட் யூ வில் பி ரீஃபண்டட் ஆஃப் ₹129. அதாவது இப்போவே மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு ₹129 அவங்கள நீங்கள் எப்படி ரீசார்ஜ் பண்ணீங்களோ அதே அக்கௌண்ட்டுக்கு ரிவர்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நிறைய பேர் இந்த எண்ட் நவ்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம வந்து எண்ட் ஆன் October 6, 2020 அதாவது அடுத்த மாதம் எண்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோ ரினியூ கேன்சல்டு சக்ஸஸ்ஃபுல்லி யுவர் பிரைம் மெம்பர்ஷிப் வில் பி ஆட்டோ ரினியூ ஆன் October 6, 2020. அதாவது வில் நாட் ஆட்டோ ரினியூ, எதுவுமே ஆட்டோ ரினியூ ஆகாது அப்படிங்கிறத தெளிவாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அமேசான் பிரைம் யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.